சாயிராம். எது வந்தாலும் எது நடந்தாலும் எதையும் எதிர்க்கும் துணிவு நம்மிடம் இருந்தால் நமக்கு என்றுமே தோல்வியே இல்லை. ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, நீ எதற்காக காத்திருந்தாயோ, எதற்காக எது நடக்க வேண்டும் என்று நெடு நாட்களாக காத்து கொண்டிருந்தாயோ அது நிச்சயமாக உனக்கு நடக்கும். உனக்கு நடத்தி வைக்க நான் முடிவு செய்துவிட்டேன். யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கப் போகிறது நாளையே. என் மீது நம்பிக்கை இருந்தால் இதை முழுவதுமாக கேள். நிச்சயமாக நீ நினைத்ததே நினைத்த மாதிரியே உனக்கு நடக்கும். உன் சாயப்பா உனக்காகவே நடத்தி வைப்பேன். ஆம் என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்வில் எப்பொழுதுமே நிம்மதியோடு இரு. சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காதே. இது நாள் வரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள். அதுவே உன் வாழ்வில் நீ வெற்றி அடைவதற்கான மிக பிரம்மாண்ட வழியாகவே இருக்கும். எதற்குமே கலங்காதே என் பிள்ளையே. நீ வேண்டியது அனைத்துமே நிச்சயமாக நிறைவேறும். நிச்சயமாக நான் நிறைவேற்றி காட்டுவேன். என் அன்பு குழந்தா, எப்பொழுதுமே உன்னுடைய வெற்றிகளை எண்ணி எண்ணி பார்க்காதே. அதே போல எப்பொழுதுமே உன்னுடைய தோல்விகளை எண்ணி எண்ணி பார்க்க பழகு. வெற்றியை விட நீ பெற்ற தோல்விகள்தான் உன்னை மிகப்பெரிய லட்சியத்தை நோக்கி அழைத்து செல்லும் என்பதை புரிந்து கொள். உன்னுடைய இலக்கை நோக்கி அந்த தோல்விதான் உன்னை நகர்த்தி கொண்டே செல்லும் என்பதை புரிந்து கொள். நிமிர்ந்து நிற்பதெல்லாம் பலம் என்றோ, வளைந்து கொடுப்பதெல்லாம் பலவீனம் என்றோ எப்பொழுதும் தவறாக நினைத்து விடாதே என் பிள்ளையே. எப்பொழுதும் அது சரியானதாகவும் இருக்கவே இருக்காது. நிமிர்ந்து நிற்கும் ஈட்டியை விட வளைந்து கொடுக்கும் வில் அம்புதான் அதிக தூரம் பாயும் என்பது உனக்கு தெரியும் தானே? இறப்பதற்காக விஷம் குடிப்பவன் பிழைத்து கொண்டு நன்றாக வாழ்வதும், வாழ்வதற்காகவே மருந்து குடிப்பவன் பலவீனப்பட்டு இறந்து போவதும் எதுவுமே உன்னுடைய கையில் இல்லை என் பிள்ளையே. எல்லாமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான் எல்லாம் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. எதுவும் நடப்பது அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. நடப்பது அனைத்திற்கும் ஒரு காரணம் இருப்பதால் தான் அது உன் வாழ்வில் நடக்கிறது என்பதை நம்பிக்கையோடு நம்பு. நடப்பது அனைத்திற்கும் ஒரு காரண காரியத்தோடு நடக்கிறது என்பதை எப்பொழுது நீ உணர்கிறாயோ அப்பொழுது இழப்புகள் உனக்கு வேதனை தராது. ஒருவருடைய நம்பிக்கையில்தான் இருக்கிறது அவர்கள் வாழ்வு. முடியும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு போராடு என் பிள்ளையே. வாழ்வு என்பது எப்பொழுதுமே ஒரு போர்க்களம். அதில் எல்லா பலசாலிகளும் வெற்றி பெறுவதில்லை என் பிள்ளையே. எல்லோருமே வெற்றி பெறுவதே இல்லை. முடியும் என்ற நம்பிக்கை உடையவன் மட்டுமே வெற்றி பெறுவான். என்னால் சாதிக்க முடியும் என்று நினைப்பவன் மட்டுமே போர்க்களத்தில் வெற்றி பெறுவான். அதே போல உன்னுடைய வாழ்வில் என்னால் முடியும், வெற்றியை நான் ஈட்ட முடியும், வெற்றியோடு நான் வாழ முடியும் என்று எப்பொழுது உன் மனதில் நீ முழு மனதோடு நம்புகிறாயோ அப்பொழுது உனக்கான வெற்றி உன்னிடம் நிரந்தரமாகவே இருக்கும் என் பிள்ளையே. நான் கூறுவது சரிதானே? நீ எடுக்கின்ற முடிவுகள் தவறாக போய்விடுமோ என்று எதற்காகவும் தயங்கி நின்று விடாதே. எடுக்கின்ற முடிவுகள் தவறாகி போய்விடுமோ என்ற சந்தேகத்தில் முடிவுகள் எடுக்காமலும் இருந்து விடாதே. சில நேரங்களில் நீ எடுக்கும் தவறான முடிவுகள் கூட உன்னை சரியான பாதையில் பயணிக்க கற்றுக் கொடுக்கும் என்பதை புரிந்து கொள். ஆம் என் பிள்ளையே, சில நேரங்களில் உன்னுடைய தவறான முடிவுகள் கூட உன்னை வெற்றியடைவதற்கான வழியை காட்டும் என்பதை புரிந்து கொள். ஆனால் முடிவு எடுக்க மட்டும் தயங்கி விடாதே.
வாழ்வில் துன்பத்தை அனுபவித்த காலத்தை அப்படியே மறந்துவிடு. துன்பம் அனுபவித்த காலத்தை அப்படியே மறந்துவிடு. ஆனால் அந்த துன்பத்தில் நீ கற்றுக்கொண்ட பாடத்தை எப்பொழுதும் மறந்தே விடாதே. ஏனென்றால் அந்த பாடம்தான் உனக்கு சரியான வழியை மிக சுலபமாக உனக்கு தகுந்த மாதிரி காட்டும். நான் உன்னை எப்பொழுதும் பாதுகாப்பேன் என் பிள்ளையே. உன் மீது அன்பாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. எதுவுமே உன்னை நெருங்கவும் நெருங்காது. உன்னை எந்த தீங்கும் நெருங்கும்படி நான் விட்டுவிட மாட்டேன் என் குழந்தையே. வாழ்வுக்கு வழி காட்டும், வழியை காட்டும் வழி என்னிடம் இருக்கிறது. என்னுடைய அறிவுரைப்படி நீயும் நடந்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்வுக்கான வழி நிச்சயமாக உன் கண்களுக்கு நான் காண்பிப்பேன். கவலைப்படுவதாலும் எந்த செயலையும் ஜெயிக்கவே முடியாது. கண்ணீர் சிந்துவதாலும் எந்த ஒரு செயலையும் முடிக்கவும் முடியாது. அதே போல உன்னுடைய செயல்களை மட்டும் நீ கவனித்தால் போதும், எல்லாமே உனக்கு வெற்றிகரமாகவே நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன் என் பிள்ளையே. தேவையில்லாமல் குழப்பமடையாதே. தேவையே இல்லாமல் கவலையும் படாதே. பொறுமையோடு இரு. உன்னுடைய உழைப்பு என்றுமே வீண் போகாது. உனக்கு நல்ல நேரம் பிறக்கப் போகிறது. நம்பிக்கையோடு இரு. எது நடந்தாலும் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே. ஆம் என் பிள்ளையே, எது நடந்தாலும் உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. எல்லாம் இருக்கும் போது புன்னகைப்பது மட்டும் வாழ்வு அல்ல என் பிள்ளையே. எதுவுமே இல்லாத பொழுதும் புன்னகை செய்யும் மனப்பக்குவம் வளர்த்து கொள்வதுதான் மிக மிக கடினமான விஷயம். அப்படி வளர்த்து கொள்வதுதான் வாழ்வும் கூட. எதுவுமே இல்லாத பொழுது நிம்மதியாகவும் புன்னகையோடும் இருப்பது மிக மிக பெரிய சவால்தானே. அதை செய்ய கற்றுக்கொள். வாழ்க்கையை அனுபவித்து மகிழ கற்றுக்கொள். ஏனென்றால் இந்த நொடி வேறு எப்படி வேண்டுமானாலும் மாறும் என்று யாருக்குமே தெரியாது. எவருக்குமே அறியவும் முடியாது. இதுதான் கடைசி என்று எதுவுமே இல்லை என் பிள்ளையே. கடைசி வரை நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் தொடர்ந்து போராடிக்கொண்டே இரு. கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம். கடைசி நொடியில் கூட எல்லாமே உனக்கு சாதகமாக மாறலாம். எனவே இதுதான் கடைசி என்று எப்பொழுதும் முடிவுக்கு வந்து விடாதே. உனக்கு துணையாக உன்னப்பா நான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உனக்கு எதை கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று அனைத்தையும் நான் யோசித்து யோசித்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். நேர்மையாக வாழ்ந்து தோற்பதும், முடிந்தவரை போராடிவிட்டு பின் தோற்பதும் வெற்றி அமைவதற்கான, வெற்றி பெற்றதற்கான சமமாகத்தான் இருக்கும். தோற்பது என்பது அதில் அவசியமே இல்லை. ஆம் என் பிள்ளையே, எதுவும் கிடைக்காது, நமக்கெல்லாம் இது நடக்காது, நமக்கெல்லாம் இது எப்படி நடக்கும் என்று சந்தேக கண்ணுடனேயே தோற்று விடுவோமோ என்ற பயத்துடனேயே எதையுமே செய்யாமல் அப்படியே உட்கார்ந்து இருப்பதுதான் தோல்வி அடைவதற்கான முதல் காரணமாகவே இருக்கும். எது வந்தாலும் பார்த்து விடலாம், எது வந்தாலும் போராடி வெல்லலாம் என்ற மனம் உன் மனதில் இருந்தால் போதும், அந்த நம்பிக்கை எண்ணம் உன் மனதில் இருந்தால் போதும், நீ நிச்சயமாக நீ அடைய வேண்டிய வெற்றியை அடைந்தே தீருவாய். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயப்பா நான் இருந்து கொண்டு உனக்கு தேவையான அனைத்தையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயம் உனக்கு வேண்டவே வேண்டாம். எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று போராடிக்கொண்டே இருக்கிறாயே. உன் பிரச்சனைகள் எது வந்தாலும் அதை தீர்த்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இருக்கிறாயே. இதுவே உன்னுடைய முதல் வெற்றியாக எடுத்துக்கொள். மீண்டும் மீண்டும் முயன்று கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. என்றல்ல என்றலாவது உன் வாழ்க்கையில் வெற்றியை நீ அடைந்தே தீருவாய்.
சர்வ நிச்சயமாக நான் உனக்கு உறுதுணையாக இருந்து அனைத்தையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். உனக்கு என்ன வேண்டுமோ அதை மற்றவர்களிடம் எதிர்பார்த்து கொண்டிருப்பது எதுவுமே உண்மையாக இருக்காது. அது எதிர்பார்க்கவும் முடியாது. உனக்கு என்ன வேண்டுமோ, உன் வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ அதை நீதான் தேடி கண்டுபிடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் வந்து தருவார்கள். நம் வாழ்க்கையில் மாற்றத்தை மற்றவர்கள் வந்து கொடுப்பார்கள் என்று நீ காத்து கொண்டிருப்பதால் எந்த பலனுமே இல்லை. உனக்கு வேண்டியதை நீதான் தேடி கண்டுபிடித்து அதில் ஈடுபட வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றியை உன் வசமாக்கிக் கொள்ளலாம். உனக்கு வேண்டியதை நீதான் முயற்சி செய்து அதை அடைய வேண்டும். முயற்சி செய்து அடைவதில்தான் வெற்றியும் இருக்கிறது, சந்தோஷமும் இருக்கிறது. எதை செய்தாலும் அதில் உனக்கு வெற்றி கிடைக்கிறதா, தோல்வியுறுகிறாயா என்பது அல்ல. நீ இருக்கும் இடத்தில் நீ இருக்கிறாயா, நம்பிக்கையோடு இருக்கிறாயா என்பதில் இருக்கு உன் வாழ்க்கையின் வெற்றிக்கான பாடம். ஒரு சிறுவன் ஒருவன் மரத்தில் இருக்கும் மாங்கனியை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் கல்லை எறிகிறான். ஆனால் அந்த கல் குறி தவறி மீண்டும் அவனிடமே வந்து விழுகிறது. மீண்டும் முயற்சி செய்கிறான். இரண்டாவது முறையும் குறி தவறி அவனிடமே வந்து விழுகிறது கல். இப்படி 4-5 முறை, 10-20 முறை அல்ல, 100 முறை அவன் கல்லை விட்டு எறிகிறான். ஆனால் கடைசி வரை குறி தவறியதே மட்டுமே அன்றி மாங்கனி படவே இல்லை. ஒரு கனி கூட அவன் கையில் கிடைக்கவே இல்லை. ஆனால் எப்படியாவது ஒரு கனியை பெற்றுவிட வேண்டும் என்ற நம்பிக்கையில் அவன் எடுத்த முயற்சியில் தவறவும் இல்லாமல், மனம் சிதறவும் இல்லாமல், நம்பிக்கை இழக்கவும் இல்லாமல் மீண்டும் மீண்டும் அவன் எரிந்து கொண்டே இருந்தான் கல்லை. கடைசியாக ஒரு கல் அந்த மாங்கனியை தொட்டது. அந்த கனி அவன் கையில் வந்து விழுந்தது. அந்த சிறுவனை நன்றாக உற்றுப்பார். 10 முறை எரிந்தும் கூட அவன் குறி தவறியதால் அவன் நம்பிக்கையை இழக்கவில்லை. எப்படியாவது அந்த மாங்கனியை பெற்றுவிட வேண்டும் என்ற வைராக்கியத்தோடும் விடாமுயற்சியோடும் அவன் கல்லை எரிந்து கொண்டே இருந்தான். கடைசியில் அவன் நினைத்த இலக்கை அடைந்தான். அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் தோல்வி என்னும் கற்களை உன் படிக்கற்களாக எண்ணி வெற்றி என்னும் கனியை அடைவதற்கு நீ உன்னால் முடிந்த முயற்சிகளை செய்து கொண்டே இரு. எந்த தடை வந்தாலும், எந்த தடங்கல்கள் வந்தாலும் உன் இலக்கை மட்டும் நிறுத்திவிடாதே. உன்னுடைய இலக்கை மட்டும், நீ அடைய வேண்டிய இலக்கை மட்டும் மறந்து விடாதே. உன் வாழ்க்கையில் போராடி கொண்டே இரு. போராட்டம்தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் போராட்டத்தோடு நீ வாழ்ந்து வாழ்க்கையில் எப்படியாவது வெற்றியை உன் வசமாக்கிக் கொள்வாய். உனக்கு துணையாக நான் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். எதற்குமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நான் தான் உன்னோடு பயணித்துக் கொண்டே இருக்கிறேனே. திக்கு திசை தெரியாத காட்டில் நிர்கதியாய் நிற்பது போலத்தான் இப்பொழுது நீ உன் வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கிறாய். இந்த பக்கம் திரும்பினாலும் ஏதாவது ஒரு கஷ்டமும் சோகமும் சோதனைகளும் உன்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. என்னதான் செய்வது? வரும் பிரச்சனையை எப்படித்தான் சமாளிப்பது? நாளை எப்படி இருக்கும் என்று நினைத்தாலே மிகவும் பயமாக இருக்கிறது என்று உன்னுடைய மன தவிப்பை நான் புரிந்து கொண்டேன். இந்த விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா, அல்லது செய்தால் சரியாகிவிடுமா தவறாகிவிடுமா, வேறு விபரீதம் ஏதாவது நடந்துவிடுமா என்ற குழப்பத்தோடு அச்சத்தோடு தினம் தினம் என்னுடைய நாட்களையும் நேரத்தையும் ஒவ்வொரு நொடியையும் கழித்து கொண்டிருக்கிறேன் சாயிநாதரே. இப்படி பலவிதமாக யோசிக்கிறாய். உன் மனதை இந்த யோசனைகளுக்குள் மூழ்கடித்துவிட்டு பலவிதமாய் சிந்தனைகளில் என் வாழ்க்கை இப்படியே போய்விடுமா, இப்படித்தான் என் வாழ்க்கை இருக்குமா என்று நீயே ஒரு முடிவை செய்து விட்டு கொண்டிருக்கிறாய். கண்மணியே, வருத்தப்படாதே. உன் கஷ்டங்களை சொல்ல உன் அப்பா இருக்கிறேன். நீ தோள் சாய உன் அப்பா இருக்கிறேன். நீ மனதார நம்ப உன் அப்பா இருக்கிறேன். உன் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ள உன் அப்பா இருக்கிறேன். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை சொல்ல உன் அப்பா இருக்கிறேன். உனக்கு நல்ல வழியை காட்ட உன் அப்பா இருக்கிறேன்.
நல்ல வழியில் உன்னை அழைத்து செல்ல உன் அப்பா இருக்கிறேன். அனைத்திற்கும் உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக இந்த மனவேதனையும் குழப்பமும் உனக்குள்? நீ என்னை மனதார அப்பா என்று நினைத்தால் இதை முழுவதுமாக நம்பு. நான் சொல்வது சர்வ நிச்சயமாக நடக்கும், நிகழும். ஒவ்வொரு விடியலும் விடியும் பொழுது உணர்த்துவது ஒன்றை மட்டுமே. இந்த பிரபஞ்சத்தில் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது ஒவ்வொரு விடியலும். உனக்கு கிடைக்கும் வாய்ப்பை சாதுரியமாக பயன்படுத்திக்கொள். உன் வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம் மிக சுலபமாக. நீ வீட்டிற்கு வரும் முன்பாக உனக்கு முன்னே வந்து உன்னை வரவேற்கும் நானாக இருக்கிறேன். நீ வெளியே செல்லும் பொழுதும் உன்னை வழி அனுப்பிவிட்டு உனக்கு துணையாகவும் வந்து கொண்டிருக்கிறேன் உன் சாயிநாதர். அதுதான் உண்மையும் கூட, அதுதான் வாழ்வின் ரகசியமும் கூட. உன்னுடைய வாழ்வு எப்பொழுதுமே என் கையில்தான் இருக்கிறது. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. பல தோல்விகளை நான் சந்தித்து விட்டேன். பல போராட்டங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எதுவுமே என்னிடம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும், நிம்மதி என்ற சொல் கூட என் வாழ்வில் நுழைய முடியாதபடி பல வேதனைகள், பல சோதனைகள், அப்பப்பா எத்தனை வேதனை என்று சொல்லும் அளவிற்கு தாங்கவே முடியாத கஷ்டங்களில் நான் உழன்று கொண்டிருக்கும் பொழுது பள்ளத்தை எப்படியப்பா நம்பிக்கையோடு தாண்டுவது என்று உன் மனதில் ஏற்படும் கேள்விக்கு நான் உனக்கு விடையளிக்கிறேன். நம்பிக்கையோடு எது வந்தாலும் அப்பா நமக்கு துணையாக இருக்கிறார். எதை கொடுத்தாலும் அப்பா நம் வாழ்வின் நல்வதற்காகத்தான் அதை கொடுக்கிறார் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து கொண்டே இரு. ஒரு பள்ளமல்ல, 1000 பள்ளத்தை நீ தாண்டினாலும் உனக்கு துணையாக, பக்க பலமாக, உறுதுணையாக நீ கீழே விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் அனைத்துமாக உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? உன்னுடைய உடல் வலி, உன்னுடைய மனவலி, அனைத்து வேதனைகளையும் நான் தாங்கிக் கொண்டு என்னால் அதை அனுபவிக்க முடியவில்லையே சாயிநாதரே. என்னை அதிலிருந்து மீட்டெழுங்கள் சாயிநாதரே. எப்படியாவது என் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளிலிருந்து என்னை காப்பாற்றி விடுங்கள். வாய் திறந்து சொல்ல முடியாத பிரச்சனைகளிலிருந்து என்னை மீட்டெடுத்து விடுங்கள் என்று என்னிடம் கேட்கிறாய். என் அன்பு செல்வமே, நீ வாய் திறந்து கூற முடியாத பிரச்சனைகளை நான் கண்களால், என்னுடைய கண்களை திறந்துதான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை மிக வேகமாக நான் வெளியே கொண்டிருவேன். பொறுமையாக இரு, காத்திரு. உன் பொறுமைக்கான பதில் நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும். எத்தை பார்க்க தயாராக இரு என் பிள்ளையே. இதுவரை முடிந்ததை நினைத்து நினைத்து வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு நம்பிக்கையோடு இரு. நீ எதிர்பார்த்த நேரத்தில் எல்லாம் உன் கைகளில் வந்து சேரும். நான் இருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்பு செலுத்து. எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தும்படி பேச நினைக்காதே. எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். அப்படி நீ உதவி செய்யும் பொழுது அவர்கள் சந்தோஷப்படும் அந்த ஒரு நிமிடமே போதும். உன் வாழ்க்கையில் நீ மிக பிரம்மாண்டத்தை சர்வ நிச்சயமாக காண்பாய். மற்றவர்கள் மனம் குளிர்ந்து அந்த ஒரு நிமிடம் உன்னை வாயார வாழ்த்தும் பொழுது உன் வாழ்க்கையே மிக பிரகாசம் அடையும். மற்றவர்கள் மனம் நிம்மதி அடைந்து சந்தோஷமாக ஒரு பார்வையை உன்மேல் பார்க்கும் பொழுது உன் வாழ்க்கையே பிரமிப்பாகவே இருக்கும். மிக பெரிய சந்தோஷம் உன் வாழ்வில் பிரகாசமாகவே வரும். நீ எந்த பிரச்சனையை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொள். அப்பொழுது அதுவே உன்னை காப்பாற்றும். ஆனால் எது நடந்தாலும், நீ எதையெல்லாம் செய்திருந்தாலும் அதை நீ உணர்ந்து கொள்ளும் சமயத்தில் நான் அனைத்தையும் மன்னித்து உன்னுடைய ஆசிர்வாதத்தை
நான் உனக்கு வழங்குவேன். சகிப்புத்தன்மை இல்லையென்றால் உன்னுடைய நிலைமை மிகவும் கவலைக்கிடமாகிவிடும். இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு சகித்து கொள்ள பழகிக்கொள். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எப்பொழுதுமே என்னுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு. இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்தில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய். நீ எதிர்நோக்கி காத்திருந்த செய்தி இதுதானே என் பிள்ளையே? அனைத்து தடைகளையும் தடங்கல்களையெல்லாம் மீறி நீதான் அந்த யுத்தத்தில் வெற்றி பெறப் போகிறாய். எப்படி வெல்லப் போகிறாய், எப்படி வென்று காட்டப் போகிறாய் என்பதை நான் சொல்லவா? இதுதானே நீ எதிர்பார்த்து கொண்டிருப்பது? உன் வாழ்க்கையில் உள்ள நிம்மதி, சந்தோஷம், மன நிறைவு, வெற்றி, தோல்வி என்று எல்லாமே கர்மா, விதி என்ற வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிறது. அதை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். அந்த கர்மாவிலிருந்து, அந்த விதியிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. நான் எல்லையில்லாத துன்பத்தையும் வேதனைகளையும் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் அனுபவித்துக் கொண்டுதான் வருகிறேன். பார்க்கக்கூடாததையெல்லாம் பார்த்து விட்டேன், கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டுவிட்டேன், நடக்கக்கூடாததெல்லாம் என் வாழ்வில் நிகழ்ந்து விட்டது. எப்பொழுதுதான் என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும்? எப்பொழுதுதான் இந்த துயரமான வாழ்க்கையிலிருந்து என்னை மீட்டெடுப்பீர்கள் என்று என்னிடம் பல முறை நீ கேட்டும் இருக்கிறாய். உன் மனதில் என்ன ஓடுகிறது? நீ என்ன கேள்வியை என்னிடம் எழுப்பப் போகிறாய்? உன் மன ஓட்டத்தில் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உன் மனம் அறிவதற்கு முன்பே எனக்கு புரியும் என் குழந்தையே. எனவே தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. முயன்றவன் முயன்று கொண்டே இருப்பவன் என்றுமே தோற்றதே இல்லை. வாழ்க்கையை சலித்து கொள்பவன் ஒவ்வொரு நிமிடத்திலும் வாழ்க்கையில் உள்ள சறுக்கல்களை பார்த்து கொண்டேதான் இருப்பான். எதுவுமே பிடித்து இருந்தால், பிடித்து செய்தால் குறை குறையாகத்தான் தெரியும், நிறை நிறையாகவே தெரியும். பிடிக்காமல் செய்த எந்த ஒரு காரியமும் குறை மிக நிறையாக தெரியும், நிறை மிக குறைவாகவே தெரியும். எதையுமே பிடித்து செய்ய பழகு. பிடிக்காமல் உன் மனதிற்கு பிடிக்காததை எதையும் செய்யாதே. மற்றவர்கள் மனம் சந்தோஷமடைய வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு செயலையும் செய்ய நினைக்கவே நினைக்காதே. உன்னுடைய மனமே நீ நினைப்பதற்கு எதிராக இயங்கும் பொழுது உன்னை சூழ்ந்து இருப்பவர்கள் உன் மனதிற்கு பிடித்தமானவர்கள். எப்படி உன் மனதை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போர் இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய்? இது உனக்கே தவறாக தெரியவில்லையா? எது நடந்தாலும் என்னை காப்பாற்றுங்கள் சாயிநாதரே என்று என்னிடம் ஓடி வரும் நீ, உன்னை நிச்சயமாக கோபுரத்தின் உச்சியில் நான் வாழ வைப்பேன். என்னுடைய பிள்ளையின் முகத்தில் ஆனந்த கண்ணீர் வருவதை பார்க்க என் மனம் மிகவும் ஏங்குகிறது குழந்தையே. நீ என்றுமே தழைத்து வேரூன்றி நின்று வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான விருட்சமாக வாழப்போகிறாய்.